சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 13. இல்லை என்றான் பல்லவளவரசன். ஏன்? காரணங்கள் 2. என்னவோ, முதல் காரணம், எதிரிகளிடமிருந்து எதையும் யாசித்துப் பெற இஷ்டமில்லை. 2வது, அந்த புரவியை நான் விரும்புவது அதர்மம். அதர்மமா? புரவியை விரும்புவதில் என்ன அதர்மம் இருக்க முடியும்? சத்திரிகளிடம் ஒரு முறை உண்டு. எந்த வீரனும் தனது புரவி, வாள், மனைவி 3ஐயும் இன்னொருவனுக்கு கொடுக்க மாட்டான். இப்போது புரிகிறது. மன்னவா, உங்களுக்கும் அந்த புரவிக்கும் இருக்கும் உறவை கவனித்தேன். இந்த உறவு சாதாரணமாக ஏற்படும் உறவல்ல. என் தந்தையிடமும் இப்படி ஒரு புரவி இருக்கிறது. அதிசயம் என்று பெயர். அதை இழப்பதை விட என் தந்தை தன் உயிரை இழப்பார். அப்படி இருக்கும்போது உங்களிடமிருந்து நான் எப்படி பிரிக்க முடியும் என்றான் பல்லவளவரசன். விக்ரமாதித்தன் புரவியின் மீது இருந்த தன் கையை எடுத்து ராஜசிம்மன் தோள் மீது வைத்தான். ராஜசிம்மா, உன்னை எதிரியாக கருதுவது எனக்கு வேதனையை தருகிறது. இருப்பினும் உன்னை விட வயதில் மூத்தவன். நான் சொல்வதை கேள். உன் பிற்காலம் பொற்காலமாயிருக்கும். நீ சிருஷ்டிக்கும் கோயில்கள் உன் பெயர் சொல்லும். நீ மலையை விட்டு அகன்று விடு. உன்னை பிடித்து வர உத்தரவிட்டிருக்கிறேன். அதை மாற்ற விரும்பவில்லை என்று கூறி தன் புரவியின் மீது தாவி விட்டான். அந்த புரவியும் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த இடத்திலிருந்து பறந்தது. விக்ரமாதித்தன் கம்பீரத்தை கவனித்து கொண்டே நின்றான். இளைய பல்லவன் சீனனையும் மைவெளியையும் அருகில் வரும்படி சகை செய்தான். யாங்சின், நாம் வெகு விரைவில் மல்லையிலிருந்து வெளியேற வேண்டும். இல்லையேல் எதிரிகளின் சிறையில் இருக்க நேரிடும் என்று கூறினான். சீனன் கண்கள் பளிச்சிட்டன. அவனை ஏன் போக விட்டீர்கள்? கண் காட்டியிருந்தால்? விக்ரமாதித்தனை குறைவாக எடை போடுகிறாய். விக்ரமாதித்தன் மகாவீரன். நமது பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை. நாம் மட்டும் அவன் தனிமையை எப்படி பயன்படுத்தி கொள்வது? சீனாவில் இதையெல்லாம் தாங்கள் பார்ப்பதில்லை. இங்கு நாங்கள் அதை பார்க்கிறோம் என்று கூறிவிட்டு மைவிழியை திரும்பி பார்த்தான். மைவிழி, இனி நாம் கடல் மலையை விட்டு துரிதமாக வெளியேற வேண்டும். இன்னும் ஒரு ஜாமத்தில் பொழுது விடிந்துவிடும் என்று கூறிவிட்டு மைவிழி கையை பிடித்து அழைத்து கொண்டு காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தான். சீரனும் பின்தொடர்ந்தான். மாமல்லபுரத்தை நன்றாக அறிந்த அந்த மூவருக்கும் அந்த காட்டில் நடப்பது எவ்வித கஷ்டமும் இல்லை. காட்டின் முகப்பை வெகு சீக்கிரம் அடைந்தார்கள். அடுத்து சவுக்குத்தோப்புக்குள் நுழைந்தார்கள். மைவிழி, இந்த தோப்பில் எப்படியும் எதிரிகள் காவல் இருக்கும். ஆகவே நாம் தப்ப முடியாது. வேறு எப்படி போவது? கடல் வழியில்தான் செல்ல வேண்டும். யாங்சின் மறைத்து வைத்துள்ள படகின் மூலம் பரதவர் குப்பம் சென்று அங்கிருந்து காஞ்சி செல்லலாம் என்று சொல்லிவிட்டு கடற்கரை பக்கம் திரும்பினான். கடற்கரையிலிருந்து வீரப்பாகுவின் குரல் கேட்டது. எப்படியும் இந்த பக்கம்தான் வருவார்கள். எச்சரிக்கையுடன் கவனியுங்கள் என்று வீரப்பாகு பலமாக ஆணையிட்டு கொண்டிருந்தான். மூவரும் கடற்கரை ஓரமாக மலைப்பாறைகளில் மறைந்து மறைந்து சென்றார்கள். அப்போது மைவிழியை நோக்கி சீறி வந்த கடல்களின் காரணத்தால் அவளது எடையை அணைத்து இறுக்கி பிடித்து கொண்டான் பல்லவளவரசன். யாங்சினை நோக்கி, நாம் அவனை விட்டு வந்ததும் வேறு படை வீரரும் அந்த பக்கம் வந்திருக்க வேண்டும் என்று சொன்னான். யாங்சின், ஆம், படைவீரர்கள் இவனை விடுவித்ததும் நம்மை தேட ஆரம்பித்து விட்டான் என்றான். யாங்சின், அவர்கள் கண்ணில் நாங்கள் படாமல் இருக்க நீ அவர்கள் கண்முன்னே செல்ல வேண்டும். அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீரப்பாகுவின் படைவீரர்கள் கண்ணில் படும்படி தோப்புக்குள் நுழைந்தான் யாங்சின். வீரப்பாகு படைவீரர்கள் தோப்புக்குள் நுழைந்ததும் கடற்கரை ஓரமாக மைவெளியை அணைத்து கொண்டே சென்றான். ஒரு மலைப்பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். வீரப்பாகுவின் குதிரை மீண்டும் கடற்கரைக்கு வந்தது. அந்த மலைப்பாறைக்கு அருகில் நின்றது. அவன் முகத்துக்கு நேரே கத்தியை நீட்டினான் பல்லவளவரசன். வீரப்பாகு, வாயை திறக்காதே, மெல்ல திரும்பு. அப்படியே உன் வீரர்களுக்கு உத்தரவிடு. யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று புரிகிறதா என்றான். கத்தியின் விளிம்பில் தன் கழுத்து இருந்ததை எண்ணி வீரப்பாகு, சரி பல்லவரசே, உத்தரவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வீரர்களை வேறு திசையிலே அனுப்பினான். சட்டென்று மைவிழியை விட்டுவிட்டு வீரப்பாகுவின் கையை பிடித்து இழுத்து கொண்டே கடற்கரை ஓரம் சென்றான். அவனை தொடர்ந்தார்கள் மைவிழியும் சீனனும். அப்போது தோப்புக்குள் இருந்த ஒரு சாளுக்கிய வீரன் குதிரையில் பாய்ந்து வந்தான், கையில் அம்புடன். பல்லவளவரசனை நோக்கி எய்த அம்பு வீரப்பாகுவின் மார்பை நோக்கி பறந்து வந்தது. இளவரசன் வீரப்பாகுவை அந்த அம்பிலிருந்து காப்பாற்றினான். அப்பா, தப்பினேன் என்று பெருமூச்சு விட்டான் வீரப்பாகு. சீனன் யாங்சினை இழுத்து கொண்டு கடலுக்குள் சென்றான். பல்லவளவரசன் மைவிழியை அணைத்து கொண்டு கடலுக்குள் சென்றான்.